நான் ஒண்ணு சொல்லட்டா, உங்களுக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாம் அமைதியா இருந்து பாருங்களேன். அமைதியா இருங்க. நீங்கள் அமைதியா இருக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் ஆக்ரோஷமாய் மாறும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்ய முடியாது. நீங்கள் அமைதியா இருங்க. ஜெப குறிப்புகள், யாருக்கெல்லாம் ஜெப குறிப்பு சொல்லணுமோ ஜெப குறிப்பு சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா நம்மளும் ஜெபிக்கிறோம், பயப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும். பலவீனத்துல டாக்டர்ஸ்கள் நாள் குறிச்சிருவாங்க, இத்தனை நாள் தான் நீங்க உயிரோட இருக்க முடியும்ட்டு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நம்மளோட கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். டாக்டர்ஸ்களுடைய ரிப்போர்ட்டை மாற்றி போடுறதுக்கு நம்ம தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனால இந்த நாட்கள் கேட்ட சத்தியத்தின்படி சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்கள். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த பரிசுத்தவான்களை விடுவித்த கர்த்தர் நம்மளை விடுவிக்க ஆயத்தமாயிருக்கிறார். நாம் முதலாவது அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படி. எந்தெந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க, பொய் பேசுறீங்க,